நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாண்டிச்சேரி எலக்ட்ரிஷியன் ரவிக்குமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எந்த கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலராக மெயின்டெனன்ஸ் வர வாட்டில் தாங்க. ஓகேங்களா, இந்த டோரோட லாக் செட்டு போடுறோம் இல்லைங்க, பாருங்கள். இந்த டோரோட லாக் எடுத்து போடுறோம். இந்த லாக் போடும்போது க்ளோஸ் பண்ணிட்டு லாக் போடும்போது எங்களுக்கு டோரில் கை வச்சா ஃபுல்லாக ஷாக் அடிக்குது. கெஸ்ட்டும் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, இங்கே ரூம் க்ளீன் பண்ணுற ரூம் பாய்ஸும் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அதனால் நம்ம என்னென்னா, என்னடா கம்ப்ளைண்ட்னு ஃபுல்லாக தேடும்போது இங்கே பாருங்கள். இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இதை தள்ளிட்டா, அந்த டோரை தள்ளிட்டா வந்து இதுக்குள்ளே வந்து அதாவது எல்இடி ஸ்டிப்பு ஓட்டியிருக்காங்க. இதுக்குள்ளே இன்டர்னலில் இந்த ஸ்டிப்பு எரியாது. டோரை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு அந்த ஸ்டிப்பு எரியும். ஓகேங்களா, அதுக்காக தொடர மாரி இங்கே வந்து என்னென்னா ஒரு நல்ல ஐடியா தான் பண்ணி. ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க, டேட்டா சப்ளை கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் இங்கே நான் டெஸ்ட் வச்சு உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். இதை பாருங்கள், நான் கிரவுண்டில் டச் பண்ணலான்றதால தெரியாது. நான் கொஞ்சம் இறங்கி நின்று காட்டுறோம் பாருங்கள். பாருங்கள், டெஸ்டர் தெளிவாக தெரியுது. எனக்கு உங்களுக்கு இதுதான் தெரியல. பாருங்கள், டெஸ்டர் தெரியும், தெளிவாக தெரியும் டெஸ்டரில். சரிங்களா, இது நான் ஆனால் ஃப்ளாஷ் லைட் ஆஃப் பண்ணிட்டு தான் காட்டணும். இங்கே பாருங்கள், டெஸ்ட்டில் தெளிவாக தெரியுது பாருங்கள். இதில் டேரெக்டாக சப்ளை வருது. ஓகேங்களா, எல்லா இடமும் ஷாக் அடிக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, முக்கியமான ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நான் ஒரு டெக்னீஷியனாக இருந்து மட்டும் யோசிக்க மாட்டேன் எப்போவுமே. ஓகேங்களா, நான் ஒரு ஆக்சுவலாக இந்த இடத்துல நான் வந்து ரூம் எடுக்கிறேன்னா அந்த நிலமையில நான் யோசிப்பேன். ஒரு கர்ப்பிணி பெண்ணோ ஒரு வயதானவங்களோ வராங்க. ஓகேங்களா, ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் பண்ணிவிட்டு இங்கே கை வைக்கிறாங்க, சலுக்குன்னு சாக்கு வாங்கி கீழே விழுந்தாங்க. யார் பொறுப்பாகுது? இங்கே ஆர்சிசிபி இருக்குதான். நான் ஆர்சிசிபி ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். கேஸ் அந்த நேரம் ஆர்சிசிபி ஏதோ ஒரு காலத்தில் வேலை செய்யலை. ஏன்னா நம்ம ரெகுலராக இந்த மாதிரி ஓட்டருக்குலாம் நம்ம வந்து சில நேரம் நம்ம காசு அதிகமாக கேட்குறேன்னு நினச்சி என்ன பண்ணோம், வேறு ஒரு ஆளை கூட்டு மெயின்டெனன்ஸ் பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்க கரெக்டாக பார்க்கல அப்படின்னா அந்தமாரி ஷாக் வாங்குவாங்க. ஓகேங்களா, அந்த ஒர்க் அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே நான் இந்த இடத்த என்ன பண்ணால் கம்ப்ளீட்டாக செக் பண்ணுறேன் எங்கே கம்ப்ளைண்ட் இருக்குன்னு. கம்ப்ளைண்ட் இருக்கிறத நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அந்த ஒயர் எங்கேருந்து வருதுன்னு பார்த்து அந்த சப்ளை மட்டும் ஐசோலேட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சு போச்சு. ஏன்னா இப்போ வந்து இந்த டோரில் வந்து இப்போ லைட் எரியல, அவங்களும் அந்த மாதிரி யூஸ் பண்ணல, அதனால் அது வேணாம் சார்ன்ட்டாங்க என்கிட்ட. அதனால் நான் பண்ணேன்னா, இப்போ நான் எக்ஸாஸ்ட் ஃபேனை பிரித்து விட்டுருக்கேன். ஓகேங்களா, பிரிச்சுட்டு அதுலேருந்து வர்ற பிரித்து விட்டுருக்கேன். இப்போ என்னென்னா, இந்த ஸ்டிப்பு இருக்குல்ல, இந்த பாருங்கள், இந்த ஸ்டிப்புக்கு வர்ற பவர் சப்ளை பாயிண்ட் எங்கேருந்து வருதுன்னு பார்த்துட்டு நான் இங்கேயே ஜஸ்ட் ஒன்றுனா சுவிட்சிலே கூட ஓப்பன் பண்ணி ஐசோலேட் பண்ணிடலாம். ஓகேங்களா, இந்த சுவிட்சில் கூட ஓப்பன் பண்ணி ஐசோலேட் பண்ணிடலாம். ஆனால் நாளைக்கு இன்னொருத்தவங்க வருவாங்க, அதை கொடுத்து பார்ப்பாங்க. இதுக்கு அது தேவை, இந்த ஒயரையே ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகேங்களா, அதனால் என்னென்னா, எங்கேயுமே நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா, நம்ம தொழில்துறையில் இருக்கிற நம்மளோட மின்சாரவியல் துறையில் இருக்கிற, அதாவது எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற, எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஃப்ரெண்டுங்களை நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டு. யாருமே இந்தமாரி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காசு கிடைக்கல. நம்ம என்னென்னா பெரிய சேவை செய்கிற மாரி தான் இது. ஓகேங்களா, நீங்கள் காலரை தூக்கிட்டு சொல்லலாம் பெரிய சேவை செய்கிறோம் அப்படின்னு. அதனால நான் சப்ளை ஆகும் டக்குன்னு ஐசோலேட் பண்ணி விட்டுருங்க. வேறு ஒன்று